பகுதி 4. கோபுர குளத்தின் ரகசியம். நடன மண்டபத்தின் தரைவிரிப்பில் படிந்திருந்த பல நூற்றாண்டு கால தூசி இப்போது அமைதியாக அடங்கியிருந்தது. பரமசிவம் மெதுவாக எழுந்தான். அவனது உடலின் ஒவ்வொரு செல்லும் களைப்பில் ஆழ்ந்திருந்தாலும் அவனது ஆன்மா ஒரு புதிய உறுதியுடன் விழித்திருந்தது. அமுதவல்லியின் ஆவி இப்போது முன்பை விட பிரகாசமாக மண்டபத்தின் மறுமுனையில் இருந்த ஒரு பெரிய உடைந்த கதவை நோக்கி சுட்டிக்காட்டியது. அந்த பாதையில் செல். என் விடுதலை அங்கேதான் இருக்கிறது. பரமசிவம் அந்த பெரிய கல் கரிதாரில் நடந்தான். பிசாசின் தீய சக்தி மறைந்துவிட்டதால் அரண்மனையின் மூச்சு திணற வைக்கும் தீய சக்தி தணிந்திருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக ஆழ்ந்த சோகமான அமைதி அரண்மனையை சூழ்ந்திருந்தது. சுவர்களில் மங்கிய ஓவியங்கள் ஒரு காலத்தில் இந்த அரண்மனை எவ்வளவு உயிரோட்டத்துடன் இருந்தது என்பதை மௌனமாக சொல்லின. அந்த நீண்ட பாதை ஒரு பரந்த முற்றத்தில் முடிந்தது. முற்றத்தின் நடுவில் வானத்தை நோக்கி உயர்ந்த ஒரு பழமையான கோபுரம் காலத்தின் காயங்களை தாங்கி நின்றது. அதன் அடியில் சதுர வடிவில் ஒரு குளம் இருந்தது. அதன் நீர் இரவை போல கருமையாகவும் அசைவின்றியும் காணப்பட்டது. காற்றில் ஈரமான கல்லின் வாசனையும் பழங்கால ரகசியங்களின் கனமும் கலந்திருந்தது. குளத்தை நெருங்க நெருங்க ஒரு யானை ஈர்ப்பு அவனை உள்ளே இழுப்பது போல உணர்ந்தான். அந்த கருப்பு நீர் வானத்தை ஒரு சிதைந்த கண்ணாடியைப் போல பிரதிபலித்தது. அமுதவல்லியின் ஆவி அவன் அருகில் தோன்றி அவளது உருவம் நீரின் மேற்பரப்பில் மென்மையாக பிரதிபலித்தது. அமுதவல்லியின் குரல் ஒரு சோகமான மெல்லிசை போல ஒலித்தது. இந்த குளம் ஒரு காலத்தில் இந்த அரண்மனையின் இதயமாக இருந்தது. என் காதலன் எனக்கு துரோகம் செய்தபோது நான் சிந்திய கண்ணீர் இந்த குளத்தை நிரப்பியது. என் துயரத்தின் விஷம் இதன் நீரை என்றென்றைக்குமாக கருமையாக்கியது. அவள் குளத்தின் மையப்பகுதியை நோக்கி கை காட்டினாள். பரமசிவம் அவள் காட்டிய திசையில் உற்று நோக்கினான். குளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று மென்மையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு கண்ணீர் துளி அல்ல. அது ஒரு சிறிய படிக தாமரை மலர். அதன் உள்ளே ஒரு மென்மையான ஒளி சிக்கி தவிப்பது போல தெரிந்தது. அது என் இதயத்தின் கடைசி நம்பிக்கை என்று அமுதவல்லி விளக்கினாள். நூற்றாண்டுகால சோகத்தால் அது படிகமாகிவிட்டது. என்னை கொன்ற அந்த வீரன் என் ஆன்மாவை அதனுடன் பிணைத்து விட்டான். தூய்மையான நம்பிக்கையின் ஒரு ஸ்பர்ஷம் மட்டுமே அந்த சாபத்தை உடைத்து என்னை விடுவிக்கும். பரமசிவம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் தன் மேலாடையை கழற்றிவிட்டு அந்த கருமையான நீரில் இறங்க தயாரானான். அவன் காலை வைத்ததும் அந்த குளத்தின் நீர் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. அது வெறும் குளிரல்ல, அவனது எலும்புகள் வரை ஊடுருவும் ஒரு அமானுஷ்ய குளிர். அவன் மெதுவாக ஆழத்திற்குள் சென்றான். கருப்பு நீர் அவனை ஒரு பட்டு துணியைப் போல சூழ்ந்தது. குளத்தின் தரை பல நூற்றாண்டுகால பாசியால் வழுக்கியது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவன் கால்களை உரசிச் சென்றது. ஆனால் அவனது கவனம் அந்த ஒளிரும் தாமரையின் மீது மட்டுமே இருந்தது. அவன் குளத்தின் மையத்தை அடைந்தபோது அமைதியான நீர் திடீரென கொந்தளிக்கத் தொடங்கியது. நீரின் ஆழத்திலிருந்து முணுமுணுப்புகள் எழுந்தன. அவை பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த குளத்தில் கரைந்து போன மற்ற ஆன்மாக்களின் சோகமான குரல்கள். நீரினால் ஆன நிழல் வடிவ கைகள் நீரின் மேற்பரப்பிலிருந்து எழுந்து அவனை பிடித்து உள்ளே இழுக்க முயன்றன. அவை குளத்தின் சோகத்தின் வெளிப்பாடுகள். பரமசிவம் அவற்றின் பிடியிலிருந்து விடுபட போராடினான். அவன் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று மனதிற்குள் ஜபித்தான். அவனது நெற்றியில் இருந்த திருநீரு மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அது ஒரு மென்மையான வெள்ளி நிலவின் ஒளியைப் போல பிரகாசித்தது. அந்த ஒளி நீரின் மேற்பரப்பில் பரவி கொந்தளிப்பை அமைதிப்படுத்தியது. நிழல் கைகள் பின்வாங்கின. ஒரு கணத்தில் கொந்தளித்த நீர் அமைதியாகி கிறிஸ்டல் நாத் தெளிவாக மாறியது. பரமசிவம் தன் கையை நீட்டி அந்த படிகத் தாமரையை தொட்டான். அவன் விரல்கள் அதை தொட்ட மறுகணம் தாமரையிலிருந்து ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி வெடித்து கிளம்பியது. அந்த ஒளி குளம் முழுவதையும் நிரப்பியது. கருமையான நீர் தூய்மையான நீராக மாறியது. படிக தாமரை மில்லியன் கணக்கான ஒளி துகள்களாக உடைந்து மேல் நோக்கி மிதந்தது. அமுதவல்லியின் ஆவியும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அவள் முகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு உண்மையான அமைதி தெரிந்தது. அந்த ஒளித்துகள்கள் அனைத்தும் அமுதவல்லியைச் சுற்றி ஒன்று கூடி அவளது உருவத்தை மேலும் பிரகாசமாக்கின. அவள் பரமசிவத்தை பார்த்து தூய்மையான நன்றியுடன் புன்னகைத்தாள். நீ எங்கள் அனைவருக்கும் விடுதலை அளித்துவிட்டாய் என்று அவள் முணுமுணுத்தாள்.
அவளது ஆவியும் அந்த ஒளித்துகள்கள் அனைத்தும் அமுதவல்லியைச் சுற்றி ஒன்று கூடி அவளது உருவத்தை மேலும் பிரகாசமாக்கின. அவள் பரமசிவத்தை பார்த்து தூய்மையான நன்றியுடன் புன்னகைத்தாள். நீ எங்கள் அனைவருக்கும் விடுதலை அளித்துவிட்டாய் என்று அவள் முணுமுணுத்தாள். அவளது ஆவியும் அந்த ஒளியும் மெதுவாக வானத்தை நோக்கி உயர்ந்து உதிக்கும் சூரியனின் முதல் கதிர்களுடன் கலந்தன. பரமசிவம் இப்போது தூய்மையான குளத்தின் நடுவில் தனியாக நின்றான். சூரியனின் முதல் கதிர்கள் அவன் முகத்தை வருடின. சாபம் முறிந்தது